அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக. வல்ல இறைவன் தாய்மையின் சிறப்பை பற்றி திருமறையில் சொல்லும்போது, அவள் உங்களை சுமைக்கு மேல் சுமையாக சுமந்து ஈண்டெடுத்தாள் என கூறுகின்றான். மேலும் பெற்றோரின் சிறப்பை பற்றி இறைவன் கூறும்போது, பணிவென்னும் இறக்கையை அவர்களுக்காக தாழ்த்துங்கள், அவர்களை சி என்று கூட சொல்லிவிடாதீர்கள் என இறைவன் அழகான முறையிலே உபதேசிக்கின்றான். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாயின் சிறப்பை பற்றி கூறும்போது, ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் பாவங்கள் செய்து விட்டேன், என்னை இறைவன் மன்னிப்பானா என்று கேட்கின்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் தாயார் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். அவர் இல்லை என்று சொல்கிறார். உங்கள் தாயின் சகோதரி உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று அவர் சொல்கின்றார். அப்படியானால் உங்கள் தாயின் சகோதரியிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என அழகான முறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்வெளி பயணம் செல்கிறார்கள். மிஹ்ராஜ் எனும் விண்வெளி பயணம் செல்கிறார்கள். அங்கே சொர்க்கத்திலே யாரோ ஒருவர் திருக்குரான் ஓதக்கூடிய சப்தம் கேட்கின்றது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவரிடம் கேட்கிறார்கள், இங்கே வந்து திருக்குரான் ஓதுகிறாரே, அவர் யார் என கேட்கிறார்கள். அதற்கு வானவர்கள் சொல்கிறார்கள், அவர்தான் ஹாரிஸ் இப்னு நுஹ்மான் என்று கூறுகிறார்கள். இந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் சொல்கிறார்கள். பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஹாரிஸ் இப்னு நுஹ்மான் இருக்கிறாரே, அவர் தாயின் மீது அதிக அன்பு உடையவராக இருந்தார் என கூறுகிறார்கள். பெரும்பாலும் சொர்க்கம் என்பது அமல்களுக்கான கூலி பெறக்கூடிய இடமாக இருக்கின்றது. ஆனால் அங்கேயும் போய் ஒருவர் திருக்குரான் ஓதுகிறார் என்றால், இறைவன் அவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை, அவர் அந்த தாயின் மீது அன்பு கொண்டதற்காக எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அங்கே அவருக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்னும் ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, சுடும் மணலில் என்னுடைய தாயை நான் சுமந்து சென்றேன், 6 மைல் தூரம் நான் சுமந்து சென்றேன் என்று கூறுகிறார். அப்போது அவர் என்ன கூறுகிறார் என்றால், அந்த மணல் எப்படி சூடான மணல் என்றால், அந்த மணலிலே ஒரு இறைச்சி துண்டை போட்டால் அந்த இறைச்சி துண்டு வெந்துவிடும், அந்த அளவுக்கு சூடான ஒரு மணல். அந்த மணலில் நான் என்னுடைய தாயை 6 மைல் அளவுக்கு நான் சுமந்து நடந்து சென்றேன் என்று கூறுகிறார். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? உன் தாயின் பிரசவ வலிகளில் ஒரு வலிக்கு வேண்டுமானால் அது ஈடாகலாம் என கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக அவருடைய அந்த பாலூட்டிய தாயாகிய அன்னை ஹலீமா அவர்கள் பார்க்க வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேலாடையை எடுத்து கீழே, தன்னுடைய போர்வையை எடுத்து, தன் மேல் போர்த்தியிருந்த அந்த போர்வையை எடுத்து கீழே விரித்து அவரை அமர வைக்கிறார்கள். எந்த அளவுக்கு தன் பாலூட்டிய தாய்க்கே எந்த அளவுக்கு அவர்கள் கண்ணியம் செலுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், இறைவா, சொர்க்கத்தில் என்னோடு இருப்பவர் யார், அவரை எனக்கு காட்டு என்று கூறுகிறார்கள். அதற்கு இறைவன், இன்ன இடத்திலே ஒரு மனிதர் இருக்கிறார், அவரை போய் சந்திப்பாயாக என்று இறைவன் கூறுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் சொன்ன அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கே ஒரு இறைச்சி கடை இருக்கிறது. ஒரு மனிதர் இறைச்சி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், இவர்தான் இறைவன் குறிப்பிட்ட அந்த மனிதராக இருக்க வேண்டும், இவர் அப்படி என்ன அமல் செய்கிறார் பார்ப்போம் என அவர்கள் கவனிக்கிறார்கள். அவர் அந்த இறைச்சி வியாபாரம் முடிந்தவுடன் அந்த ஒரு இறைச்சி துண்டை எடுத்துக்கொண்டு செல்கிறார். அவர் பின்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள். பிறகு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்கிறார்கள், நான் தங்களுடன் விருந்தாளியாக இருந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த மனிதரும் சரி என்று சம்மதிக்கிறார். இருவரும் வீட்டுக்கு செல்கிறார்கள். அங்கே அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்றால், அங்கே ஒரு உருவம் படுத்து கிடக்கின்றது. அந்த உருவத்தை எடுத்து அந்த உருவத்தை தூக்கி அமர வைத்து அதை சுத்தம் செய்து, பிறகு அந்த இறைச்சி துண்டை அதை சமையல் செய்து அந்த 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 உருவத்துக்கு அந்த உருவம் யார் என்றால் அவருடைய தாயார் தான், அந்த இறைச்சி கடைக்காரரின் தாயார் தான்.
அவர் மிகவும் பலகீனமான மிகவும் முதியவராக இருக்கின்றார், முதுமையடைந்து விட்டார். இவர்கள் அவரை சுத்தம் செய்து சமையல் செய்து அந்த இறைச்சி துண்டை அந்த சமையலை அவருக்கு ஊட்டி விடுகிறார்கள். இதை மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவனிக்கிறார்கள். பிறகு அந்த தாய் பிரார்த்தனை செய்கிறார். என்ன பிரார்த்தனை செய்கிறார் என்றால், இறைவா, என் மகன் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என அந்த தாய் பிரார்த்திக்கின்றார். இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவனிக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள், தாய்மையின் சிறப்பை. இவர் இந்த தாயை மதிக்கக்கூடிய காரணத்தால் அல்லாஹ் தஆலா இவருக்கு இப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை, நம்மோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை இறைவன் இவருக்கு வழங்கியிருக்கிறான் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். ஆகவே பெற்றோரின் சிறப்பு அவ்வளவு மிக உயர்வானதாக இருக்கின்றது. ஒரு தந்தை, வயதான தந்தை, அவரை கவனிக்க விருப்பமில்லை. அவருடைய மகனுக்கு அவரை கவனிக்க விருப்பமில்லை. அவன் என்ன செய்தான் என்றால், அவரை ஒரு மூட்டையிலே கட்டி கொண்டு அந்த மூட்டையை தூக்கி கொண்டு ஒரு பாலும் கிணற்றில் போடுவதற்காக அவரை தூக்கி கொண்டு செல்கின்றான். அந்த மூட்டையை பிரித்தவுடன் அந்த உள்ளே இருந்த அந்த வயதான தந்தை சொல்கிறார், மகனே, இந்த கிணற்றில் என்னை போடாதே, அதோ தூரமாக இருக்கின்றதே, அந்த கிணற்றில் கொண்டு போய் என்னை போடு என்கிறார். உடனே அதிர்ச்சியான அந்த மகன், ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என தந்தையிடம் கேட்கின்றான். தந்தை சொல்கிறார், இந்த கிணற்றில்தான் பல வருடங்களுக்கு முன்பு என்னுடைய தந்தையை நான் போட்டேன், அதனால் அந்த கிணற்றிலே கொண்டு போய் என்னை போடு என்று அந்த தந்தை சொல்கிறார். உடனே அதிர்ச்சியான அந்த மனிதன், நாளை நமக்கும் இப்படித்தானே நடக்கும் என அதிர்ச்சியான அந்த மனிதன் தன் தந்தையை வீட்டுக்கு அழைத்து செல்கிறான். தன் செயலுக்காக வருந்தி தன் தந்தையை வீட்டுக்கு அழைத்து செல்கிறான். ஆகவே பெற்றோரிடத்தில் நாம் இன்று நடந்து கொள்ளும் முறை அது நமது முதுமை காலத்தில் எதிரொலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பெற்றோரின் சிறப்பை அறிந்து பெற்றோரை போற்றக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.